கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்துல இருக்கு. நம்ம சந்தோஷமா இருக்கிறது, இந்த கடினமான இந்த உலக வாழ்க்கையில நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நம்மளால முடியுங்க. ஒரு 5 காரியம் நம்மகிட்ட இருந்ததுன்னா, நிச்சயமா நம்மளால ஏதோ இந்த சூழ்நிலையில நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு தேவனிடம் நம்ம விட்டு குடுக்கணும். அவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கணும். நாம ஏதாவது நெனச்சுக்கிட்டு, இந்த காரியம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அது நம்மளுக்கு நடக்காத பட்சத்தில நம்மளுக்கு ஒரு சோர்வு வரும், கவலை வரும். அப்போ நம்ம தேவன்கிட்ட விட்டு குடுத்துறணும். அந்த காரியத்த குறித்து அவர்ட்ட சொல்லணும். "அப்பா உங்க சித்தம். எது நடந்தாலும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன்." அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் நம்மளுக்கு இருந்ததுன்னா, நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். அடுத்து மற்றவங்கள நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்க வீட்ல அது வாங்கிட்டாங்க, இவங்க வீட்ல இது வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத நாம நம்மளோட அவங்கள ஒப்பிட்டு நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா, அ அவங்களுடைய தகுதிக்கு அவங்க உழைப்புக்கு, அவங்க வருமானத்துக்கு தகுந்த மாரி அவங்க வாழ்றாங்க. நாம நம்மளுடைய உழைப்புக்கும், நம்மளுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த வாழ்க்கையில நம்மளால நிச்சயமா சந்தோஷமா வாழ முடியும். அடுத்து போதுங்கிற மனசு வேணும். போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எல்லா சூழ்நிலைகளுமே மனரம்யமா இருக்க நம்ம என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். போதுங்கிற மனசு வேணும். அடுத்து கடன் வாங்கக்கூடாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கடன் வாங்காம வாழுகிற அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். அப்பந்தான் அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீங்க சொல்லலாம், ஒரு பிள்ளைக்கு படிப்புக்கு தேவைப்படுது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுது, கடன் வாங்க தானே வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு அழகா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு கர்த்தர் வச்சிருக்காங்க. ஏற்பாடு பண்ணி தான் வச்சிருக்காங்க. அப்போ அத நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, பயன்படுத்திக்கலாம். அப்போ கடன் இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக நம்மளால வாழ முடியும். அடுத்து பொய் சொல்லக்கூடாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம பொய் சொல்லாம இருந்தாலும், நம்மளால சந்தோஷமா வாழ முடியும். நம்ம பொய் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த காரியத்தில ஒரு உண்மை வெளிப்படும்போது நம்ம மனம் வருந்தி கவலைப்படுறத விட, பொய் சொல்லாம 2 அடி கூட வாங்கிட்டு போயிரலாம். ஆனா, அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்மளுக்கு. அதுதான் ஒரு நிரந்தரமான சந்தோஷம். சரி ஒரு 5 காரியம் சொல்லியிருக்கேன். தேவனிடம் ஃபர்ஸ்ட்டு விட்டு குடுக்கணும். அவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்கணும். மற்றவர நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. போதுங்கிற மனசு வேணும். கடன் வாங்கக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. சரி இத்தனை காரியம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, அ நாம ஒரு 3 காரியத்த நம்ம கடைபிடிக்கணும். வெறுக்க வேண்டியது வரும். அது எது அப்படின்னா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 காரியத்த நம்ம வெறுத்தோம் அப்படின்னா, அந்த சந்தோஷமா இருக்கறதுக்கான அந்த 5 காரியத்த நம்மளால கடைபிடிக்க முடியும். இது எல்லாம் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா, உண்மையாகவே தேவனிடம் நம்ம அன்பு வச்சிருந்தோம் அப்படின்னா, நிச்சயமா நான் சொல்றேன் 100க்கு 100% இது சாத்தியமாகும். நம்மளால எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியும். இந்த காரியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள நம்புறேன். ஆமென்.